ஸோ மேக்ஸிமம் டேனை ரிமூவ் பண்ணிட்டாலே ஃபேஸில் அவங்க கேட்குற கலர் ஆல்மோஸ்ட் வந்துடும்டா. இன்றைக்கி எல்லாருமே பிஸி ஷெடியூலில் தான் இருக்கும். ஸோ ரெகுலராக வந்து ஃபவுண்டேஷன் போட்டு தான் ஆகணும். ஒரு சில ஃபீல்டில் இன்றைக்கி நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது குயிக் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 5 இயர்ஸுக்கு கவலையே பட வேணாம். டேட்டோ பண்ணவே கூடாது. இது எக்ஸாம்பிளுக்கு நம்ம நயன்தாரா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க. நிறைய ஆக்ட்ரஸும் பண்ணியிருக்காங்க, ஆனால் நிறைய பேருக்கு அது ஃபெயிலியராக தான் போயிருக்கு. அது ஏன் மேம்? ஒரு விஷயம் வந்து நம்ம பெர்மனண்ட்டாக பண்ணும்போது அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸும் வந்து 80% இருக்கும்ல மேம். அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நார்மலாக ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி கிடைக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன் எடுத்து போடும்போது தான் உங்களுக்கு சைடு எஃபெக்டாக க்ரியேட் ஆகும். இங்கே வந்தோன்னே கேட்பாங்க, ஆக்சுவலாக மேம் இது பண்ணால் எப்படி இருக்கும், இது பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும் நாலேஜ். ஸோ யூடியூப்லாம் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு பீப்புள்ஸுக்கு பேசிக்காக அவங்களுக்கு ஒரு ஹேர் ஃபால் வராங்க அப்படின்னா எடுத்த ஒன்று ட்ரீட்மெண்ட்டாக நான் அவங்கள கன்வெர்ட் பண்ணுறது இல்லை. நயன் மேடம்லாம் மைக்ரோ பிளைடிங் தான் பண்ணியிருக்காங்க. அவங்கள நீங்கள் யாராவது மாற்றி கொடுப்பீங்கன்னு தான் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் அவங்கள மாற்ற முடியலனாலும் பரவாயில்ல, அவங்கள வீணாக்க வேணாம். ஏன்னா ஃபேஸ் இவங்க தான் பண்ணணும்னு இல்லாமல் இது எல்லாரும் எல்லாமே பண்ணணும்னு பண்ணும்போது தான் இது பிரச்சனை வருதே தவிர. இந்த மாதிரியான பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து செலிபிரிட்டிஸால் மட்டும்தான் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நார்மல் பீப்புள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை உங்ககிட்ட எடுத்துக்க முடியுமா? நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு பிஆர்பி ட்ரீட்மெண்ட்னா என்ன, லிப் ஃபில்லிங்னா என்ன, பிபி க்ளோ அதெல்லாம் வந்து பெர்மனண்ட்டாக பண்ணுறது அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். இதெல்லாம் பற்றி இன்னைக்கு நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கன்னியம்மாள் வெங்கடேஷன். இவங்க காஸ்மெட்டாலஜிஸ்ட் அண்ட் ட்ரைகாலஜிஸ்ட். வணக்கம் மேம். வணக்கம்மா. சொல்லுங்கள் மேம், நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆக்சுவலாக என்னென்னா நம்ம காஸ்மெட்டாலஜியில் உள்ள பெர்மனெண்ட் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ட்ரைகாலஜியில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா பிஆர்பி, ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸு, அது இல்லாமல் பெர்மனெண்ட் மேக்கப். இன்றைக்கி ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பெர்மனெண்ட் மேக்கப்பை பற்றி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம வந்து இங்கே இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பிபி ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல மேம், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆக்சுவலாக பிபி க்ளோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம ரெகுலராக ஃபவுண்டேஷன் வேர் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அதே ஃபவுண்டேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஜெக்டடில் வரும் உங்களுக்கு. ஸோ மைக்ரோ நீடிலிங் மூலிமா நம்ம ஸ்கின்னுக்குள்ளே வந்து செட்டில் பண்ணி கொடுப்போம். ஸோ மோர் தென் ஒரு 3 to 5 சிட்டிங்ஸ் எடுக்கும் அப்படின்னா நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு நம்ம ஃபவுண்டேஷன் போடுறத பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஸோ இதில் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் கடையில் நமக்கு நிறைய பார்க்குறோம். அந்த மாதிரி ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்கின் அப்சர்வ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ஏஸ்தட்டிக்கில் உங்களுக்கு ஸ்கின் டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வர ஒரு ஸ்டெம் செல்ஸ் தெரப்பின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம இன்ஜெக்டட் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்ஜெக்டட்னு சொல்கிறத விட பேசிக்காக பார்த்திங்கன்னா மைக்ரோ நீடில்ஸ் மூலிமா நம்ம வந்து ஒரு டாக்டர் பெனில் நம்ம அதை வந்து லோடிங்கில் கொடுப்போம். அது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் போகிற லேடிஸ் இன்றைக்கி எல்லாருமே பிஸி ஷெடியூலில் தான் இருக்கும். ஸோ ரெகுலராக வந்து ஃபவுண்டேஷன் போட்டு தான் ஆகணும். ஒரு சில ஃபீல்டில் இன்றைக்கி நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது குயிக் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 5 இயர்ஸுக்கு கவலையே பட வேணாம். கலர் கரெக்ஷனுக்காக மட்டும் சொல்ல முடியாது, ப்ளஸ் ஏஜ்னிங்கு. ஸோ ரிங்கிள்ஸு, ஸ்கின் ரிஜுனேஷன் பண்ணி கொடுக்குறது, இது டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்குறது, இது எல்லாத்துக்கும் இந்த ஓவர் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் ட்ரீட்மெண்ட்டில் ஸ்கின்னை வந்து இஸ் க்ளோயிங்காக வைக்க முடியும். இப்போ வந்து இந்த பிபி ட்ரீட்மெண்ட் வந்து பெர்மனெண்ட்டாக பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து ஃபவுண்டேஷன்லாம் எப்படின்னா நம்ம வந்து இந்த டோனுக்கு இதுதான் இருக்கணும் அந்த மாதிரியான இது இருக்குது. இப்போது உங்ககிட்ட வரவங்க வந்து எனக்கு என்னோட ஸ்கின்னை விட அதிகமான டெக்ஸ்சர் இருக்கணும், எனக்கு வந்து என்னோட ஸ்கின் டோனை விட அதிக டோனில் நான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக நீங்கள் எப்படி நார்மலாக ஒரு பியூட்டி காஸ்மெட்டாலஜியில் வந்து நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன்ஸில் ஷேட்ஸ்லாம் வருதோ அதே மாதிரி உங்களுக்கு கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜி வர இந்த பிபி க்ளோ அப்படின்றதுல உங்களுக்கு ஷேட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டோன் ஹையர் தென் டோன் தான் நம்ம வந்து இன்ஜெக்டடில் கொடுப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து ரிஜுனேஷன் பண்ணி கொடுக்கும் போது நியூ ஸ்கின் வந்து உங்களுக்கு வரும்போது ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி நல்லா க்ளோயிங்காக இருக்கும்.
அவங்களுக்கு அந்த டோனே இஸ் ஓகேவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 to 5 சிட்டிங்ஸ் நம்ம கொடுக்கும்போது இன்னுமே அவங்க கேட்ட டோனை விட இஸ் பெட்டர் தென் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டேனை ரிமூவ் பண்ணிட்டாலே ஃபேஸில் அவங்க கேட்குற கலர் ஆல்மோஸ்ட் வந்துடும்டா. ஸோ மேம் இந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கவங்க, பிம்பிள்ஸ் இருக்கவங்க, அலர்ஜிக் ஃபார்ம், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பிபி ஸ்கின் வந்து கரெக்டாக இருக்கும்? இல்லை, எல்லாருக்கும் பண்ணலாம். இதில் ஒரு சிலர் நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மெடிக்கல் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதில் இதே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்குது, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா ஆக்டிவ் பிம்பிள்ஸ் உள்ள இடத்துல நம்ம நீடிலிங் ஒர்க் பண்ணோன்னா ஸ்ப்ரெட்டிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இவங்க ஃபீடிங் மதர்ஸு, ஸோ ப்ரெக்னன்ஸ் உமன்ஸு, பாஸ்ட் கேன்சர், சிஏ பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி கேட்டகரியில் தான் பண்ணுவோமே தவிர எல்லாருக்கும் ஆப்டுன்றது சொல்ல முடியாது. மேம் இப்போ இந்த டெர்மட்டாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, லிப்க்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் உங்ககிட்ட வந்து லிப் ஃபில்லிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியான ப்ராசஸ் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டெர்மட்டாலஜி, ஐ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு உள்ள டெப்த் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்போ நாங்கள் டோட்டலி வந்து டெர்மட்டாலஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ கன்சல்டன்ட் பேஸ். இப்போ நாங்கள் வந்து யாருன்னா இஸ் அ கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜி. ஒருத்தர் அழகாக வேணும் அப்படின்னா இஸ் அழகாக பண்ணி கொடுப்போம். இஸ் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நயன்தாரா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட ஏஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணி நம்ம கொடுக்க முடியுதுன்றது. ஸோ இதுக்கு உங்களுக்கு காஸ்மெட்டாலஜியில் வரும். இது வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஏஜ் ஃபேட் தெரியக்கூடாது, ஸோ இந்த மாதிரி ஹேர் லாஸ் இருக்குது, எனக்கு வந்து கண்ணு கீழே கருவளையனால இருக்குது, மெலாஸ்மா இருக்குது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் வந்து நம்ம பெர்மனெண்ட் சொல்யூஷன் கொடுக்குறது இது காஸ்மெட்டாலஜி. பிஎம்இ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் மேக்கப் யூனிட்ஸ். ஸோ பெர்மனெண்ட்டாக ஒரு விஷயத்த கொடுக்கறது தான் உங்களுக்கு காஸ்மெட்டாலஜி. ஒரு விஷயம் வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக பண்ணும்போது அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸும் வந்து 80% இருக்கும்ல மேம், அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலாக பிஎம்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது ஈச் அண்ட் எவ்ரி திங் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுக்கு என்ன தேவை மெடிசன்ஸ் இந்த மாதிரி பண்ணி தான் எடுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஆர்பி நீங்கள் எடுத்தால் கூட அவங்களோட பிளட்லேருந்து தான் எடுத்து நாங்கள் பிளாஸ்மாவை இன்ஜெக்ட் பண்ணுவோம். இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு காமன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்களுக்கு இது ஆப்டாக ஆகுமா, ஸோ இவங்களுக்கு ஹெச்பி லெவல் இவ்வளோ இருக்கணும், இவங்களுக்கு இந்த ஹெச்பி லெவல் இவ்வளோ இருக்கா, இவங்களுக்கு இது பண்ண முடியுமான்ற இந்த மாதிரி இஸ் ப்ரீயாகவே நாங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஸோ இதில் காம்ப்ளிகேட்டட் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. எப்படி காம்ப்ளிகேட்டட் வரும்னா போஸ்ட் கேர். நம்ம இவங்கக்கிட்ட இப்போ நம்ம சொல்லுவோம், இல்லை மேம் இந்த சர்வீஸுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி செட்டிங்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணணும், இவ்வளோ ஹவர்ஸ் வந்து நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணணும், SPF 70 சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நாங்கள் ரெஃபரல் கொடுக்கும்போது அவங்க ஆப்டாக கரெக்டாக அதை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் 0. பார்லரில் கிடைக்கிற நார்மலாக ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி கிடைக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன் எடுத்து போடும்போது தான் உங்களுக்கு சைடு எஃபெக்டாக க்ரியேட் ஆகுமே தவிர ஸோ ப்ராப்பராக ஒரு கன்சல்டன்ட்டை சொல்லும் போது இதை பற்றி நாங்கள் அந்தளவுக்கு தெரிஞ்சு ஒவ்வொன்றும் பார்த்து தான் நாங்கள் இதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. மேம் இப்போ ஹேர் ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஹேரில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க கிட்ட எந்த மாதிரி ப்ராசஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போது ஹேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும்டா. ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ பொதுவாக ஹேர் ப்ராப்ளம் வரும்போது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டே கரெக்டாக எடுக்க மாட்டாங்க, என்ரிச் ஃபுட்டு கரெக்டாக எடுக்க மாட்டாங்க. இப்போ நார்மலாக எடுத்துக்கோங்களேன், ஒரு பிஆர்பி பண்ணால் 100% ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாராலையும் அஃபோர்டபுள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தெரியும். ஸோ இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது. உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சினா ரேடியோ தெரப்பி, அதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேண்ட்ரஃப் இருக்குது, பிளாக் இருக்குது, ரூட்டை வந்து உங்களுக்கு கவரேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது ஆயிலி டேண்ட்ரஃபாக இருந்தாலும் சரி, ட்ரை டேண்ட்ரஃபாக இருந்தாலும் 2 டேண்ட்ரஃப்மே கிளியர் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணி இம்மிடியேட்டாக உங்களுக்கு பேபி பானை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஒன்று. இன்னொன்று, இது மட்டும் இல்லை, நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான என்ரிச் ஃபுட்டை எடுத்தால் தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம், மேம் நான் பயோட்டின் எடுக்கிறேன் மேம், அதை எடுக்கிறேன், அதெல்லாம் இல்லை. இப்போ என்ரிச் ஃபுட்டு அப்படின்னா உங்களுக்கு நட்ஸு தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலாக சொல்லுவாங்க, ஒரு கைக்குள்ளே அடங்குற ஒரு தானியம் ஏதோ அந்த தானியத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம டெய்லி சாப்பிட்டாலே நம்மளோட ஓவரால் ஹேருக்கான ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக அவங்களுக்கு ஒரு ஹேர் ஃபால் வராங்க அப்படின்னா எடுத்த ஒன்று ட்ரீட்மெண்ட்டாக நான் அவங்கள கன்வெர்ட் பண்ணுறது இல்லை.
ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்களுக்கு என்ரிச் ஃபுட்டு, ஃபஸ்ட்டு ஃபுட்டில், நெக்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணுற கெமிக்கலைஸ்டு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அதை ஸ்டாப் பண்ணல, அதுக்கப்புறம் ஐ ஃப்ரீக்வன்சி. மேம் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணும்போது குறிப்பிட்ட பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஆயிலேருந்து ஷாம்பூலேருந்து கண்டிஷ்னர்லேருந்து எல்லாமே இருக்கும். அதில் வந்து விட்டமின் சி, விட்டமின் B12, பயோட்டின் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. அதை வந்து நீங்கள் லைக் டேரெக்டாகவே கொடுத்துருவீங்களா இல்லை அதுவுமே வந்து ட்ரீட்மெண்ட் பேசிஸில் தான் போகுமா? இல்லைம்மா, ஆக்சுவலாக என்னென்னா ஒன்ஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டேவே நாங்கள் வந்து இஸ் த பேசிக் நார்மல் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்குமே அவங்களோட ஸ்கின் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது, ஹேர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது ஃபஸ்ட் சிட்டிங்கில் அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் சிட்டிங்கில் நம்ம அதை அனலைஸ் பண்ணிவிடுவோம். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத டில் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் அந்த ஸ்கின் ரிஜுனேஷனுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கான நம்ம சீரம்ஸு, உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் ஆல்சோ, ஃபேஸ் வாஷ் ஆல்சோ நாங்களே ரெக்கமெண்டட் கொடுக்குறதும் இல்லாமல் வாங்கியும் கொடுத்துடுறோம். மேம் ஸ்கின் பீல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அது என்ன மேம்? ஸ்கின் பீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் பீலிங் சொல்லுவோம். ஸோ பீலிங்கில் 2 டைப்ஸ் ஆஃப் பீலிங் இருக்குது. ஒன்று பியூட்டி ரிலேட்டட் பீல்ஸ் இருக்குது, உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ் கிடையாது. ஸோ நார்மலாக அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் ப்ளீச் டீடன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பீல் ஒன்று இருக்குது. அது பீலோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வைஸ் வெரி குட் இருக்கும். அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் அது 2 மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு ஸ்கின் டைப்ஸ் தெரியா அனலைஸ் பண்ணாமலோ இல்லை ஸ்கின்னை பற்றி தெரியாமல் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ், ஸோ ப்ராடக்ட் சூஸிங் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீல் பண்ணும் போது 2 மினிட்ஸ் ப்ரொசீஜர் ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஆனால் அதே யாரெல்லாம் பண்ணலாம், இது எல்லாரும் பீல் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஐடி பீப்புள்ஸில் இருக்கவங்க, ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பீல்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இதே உங்களுக்கு மார்க்கெட்டிங் பீப்புளில் இருக்கவங்க, இந்த மாதிரி சரௌண்டிங் வெயிலில் சுற்றிட்டு இருக்கு, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீலை வந்து நாங்கள் மேக்ஸிமம் சஜஷன் கொடுக்குறதில்ல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீல் என்னும்போது உங்களுக்கு 1 லேயரை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ நியூ ஸ்கின் ரிஜுனேஷன் ஆகிற வரைக்கும் நாங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்ஸை, ஸோ மாய்ஸ்சரைசர்லேருந்து சன்ஸ்க்ரீன்லேருந்து கம்பல்சரி யூஸ் பண்ண சொல்லுவோம். மினிமம் 3 to 5 days வந்து சன்லைட்டு எக்ஸ்போஸ் இல்லாமல் இருக்க சொல்லுவோம். ஜிம் போகக்கூடாது, வாக்கிங் போகக்கூடாது, சால்ட் வாட்டர் குடிக்கக்கூடாது, ஹீட் ப்ராடக்ட்ஸ் எடுக்கக்கூடாது, ஹீட்டில் நிற்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதுக்கு மட்டும் உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸு அவங்களோட ஒர்க்கை வச்சு தான் நாங்கள் வந்து இவங்களுக்கு பீல் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதை சூஸ் பண்ணோம். இட்ஸ் எ வெரி குட் ரிசல்ட். பீல் இஸ் வெரி குட். ஆனால் சூஸிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடு. மேம் இப்போ இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பெர்மனன்ட் ஹேர் ரிமூவல் அதெல்லாம் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நிறைய பீப்புள்ஸ் வந்து ஹேர் இருக்கிறத விரும்புறதில்ல. ஸோ மோர் தென் இஸ் மேல் ஆல்சோ இன்றைக்கி நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னிலேருந்து ஹேர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு லேசர்லேயே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கான்டோரிங்கும் அதில் கொடுக்குற அளவுக்கு கொடுத்துட்டான். ப்ளஸ் அல்ட்ராசவுண்டும் அதிலே கொடுத்துட்டான். உங்களுக்கு ஃபேட்டை எங்கெங்கே ரிமூவ் பண்ணணும், எங்கெங்கே ரெடியூஸ் பண்ணணும், எங்கெங்கே உங்களுக்கு வந்து ஷேப் கிடைக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு லேசர் கொடுக்கறனால இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப வேலிடான இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேசர் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கிறாங்க எல்லோரும். ஸோ ஆனால் இதில் என்னென்னா இட்ஸ் லேசர் இஸ் த பெர்மனன்ட் சொல்யூஷன். ஹேர் ரிமூவல் அப்படின்வாங்க, இட்ஸ் அ நாட் பெர்மனன்ட் ஒன். ஸோ 1 or 2 yearsக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஸ் அ மைல்டாக க்ரோத் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அதை. ஆனால் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே எஸ்தட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இதை ஃபாலோப்பும் நாங்கள் சொல்கிற ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாலே அவங்களோட ஸ்கின்னை பற்றி பயப்படவே வேணாம். ஐ மீன் மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு எக்ஸ்பென்ஸ் எடுத்து வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இப்போ நயன் மேமை பார்த்தா என்ன சொல்லுவேன், அப்போ எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி மேம் இன்டர்நேஷ்னலில் போய் தான் இந்த சர்வீஸ் பண்ணணுன்னு இருந்தது கிடையாது. நம்ம சென்னையிலே எல்லாமே கிடைக்கிது. ஸோ ஆனால் பீப்புள்ஸ் வந்து இன்னும் ரெகனைஸ் பண்ணலை. ஸோ மேம் நிறைய பேர் வந்து மைக்ரோ பிளேடிங் அதெல்லாம் பண்ணுறாங்க. சில பேருக்கு வந்து அது ஒரு மாதிரி டாட்டூ போட்ட மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது, அது ஏன் மேம்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளைடிங் தான். ஸோ இதை மைக்ரோ பிளைடிங்னும் சொல்லலாம், மைக்ரோ பிக்மெண்டேஷனும் சொல்லலாம், இல்லை நானோன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீனிஷாக மாறுறது வந்து டாட்டோ. பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ பிளைடிங் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது, தெரியுது. இதுக்கான பிக்மெண்டேஷன் வேறு
வேறன்றதே பீப்புள்ஸ்க்கு தெரியல. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு மினிமம் 2 to 3 இயர்ஸ்க்கு தான் உங்களுக்கு இந்த பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும், உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ கிளியர்லி டாட்டோ பண்ணவே கூடாது. பீப்புள்ஸுக்கு நிறைய பேருக்கு இது டாட்டோ வேறு, இஸ் அ மைக்ரோ பிளைடிங்கிறது வேறுன்றதே தெரியல. இப்போ நிறைய பேருக்கு பிளைடிங்னா பயம் இருக்கும். எப்படி இப்போ டாட்டோ நீடிலிங் பண்ணுறாங்களோ அதுவே மைக்ரோ நீடிலையும் பண்ணுறாங்க. ஸோ டாட்டோ போடுறத விட இஸ் அ மைல்டு பெயின் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளைடிங். ஸோ அது பண்ணும்போது உங்கள் ஃபேஸோட இண்டெக்ஸ் இருக்குல்ல, ஸோ இண்டெக்ஸ் இஸ் த ஃபேஸ் ரைட், அந்த ஐப்ரோ நமக்கு மாறினாலே நம்ம முகமே ரொம்ப அழகாகிடும். ஸோ நீங்கள் என்ன கலர் இதில் வந்து உங்களுக்கு 76 கலர்ஸ் வரும் பிக்மெண்டேஷன்ஸில். ஸ்கின் எப்படி பிபி க்ளோ நீங்கள் ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயுமே பிக்மெண்டேஷனை உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ காமனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்கும் பிளாக் கிடையவே கிடையாது. நம்ம சவுத் இண்டியன் டோனுக்கு பிளாக் கலர் ரேராக தான் பார்ப்போம். ஸோ நம்ம எல்லாருமே ப்ரௌன் ஷேட்ஸில் தான் இருப்போம். நீங்கள் ப்ரோ ஆகட்டும், ஹேர் ஆகட்டும், எல்லாமே ப்ரௌன் ஷேட்ஸில் தான் நம்ம சவுத் இண்டியன்ஸ் அதிகமாக இருப்போம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டான கலர் போடும்போது ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. நயன் மேடம்லாம் மைக்ரோ பிளைடிங் தான் பண்ணியிருக்காங்க தெரியும். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட என்னோட ஐப்ரோவுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ரைட். அவங்க கலரான கரெக்டை சூஸ் பண்ணி அப்பப்போ அவங்க வந்து அதை ஃபில் பண்ணி அவங்கள என்ரிச் கொடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு மைக்ரோ பிளைடிங். ஃபவுண்டேஷனில் இருக்கிற மாதிரி பிபிலையும் வந்து டோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மேம்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மோர் தென் நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸ்கின் நம்ம சவுத் இண்டியன் டோன்லேருந்து கொரியன் டோன் வரைக்கும் உங்களுக்கு ஷேட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இந்த பாக்ஸஸ் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு டோன்ஸஸ். இதில் உங்களுக்கு நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் வரும். உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பேட்ச் பண்ணிட்டு நம்ம கொடுப்போம். அந்த ப்ராடக்ட் நாலேஜ்லாம் உங்களுக்கு இருக்கா? லைக் எங்கேருந்து பண்ணுறோம் அந்த மாதிரி? ஆக்சுவலாக என்னென்னா ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாமல் ஸ்கின்னை தொடவே முடியாது ஒன்று. ஸோ ஏஸ்தட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டே பை டே ஒரு ரூல்ஸஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ வந்து இந்த ப்ராடக்ட்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸிங் பண்ணி தான் பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட்டில் ஃபேக் ப்ராடக்ட்ஸஸ் நிறைய இருக்குது. நான் எங்கள் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிறது ஒன்று தான், சார் டாக்டர்கிட்ட எப்படி நீங்கள் தான் அப்படின்னு நினச்சி அவங்கள கொண்டு போய் கொடுக்குறாங்களோ நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க. அவங்கள நீங்கள் யாராக மாற்றி கொடுப்பீங்கன்னு தான் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் அவங்கள மாற்ற முடியலனாலும் பரவாயில்ல, அவங்கள வீணாக்க வேணாம். ஏன்னா ஃபேஸ் அவங்களால வெளியில் போக முடியாது. ஹேரை நீங்கள் தப்பாக பண்ணாலும் அவங்களால வெளியில் போக முடியும். ஸோ அதனால் எப்பயுமே இஸ் அ ப்ராடக்டில் மட்டும் கஸ்டமைஸ் என்னமோ அதை மட்டும் பண்ணுங்கள். அதில் கையை மட்டும் வைக்காதீங்கன்றதை திருப்பி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். மேம் லிப் பிக்மெண்டேஷன் அப்புறம் வந்து லிப் டாட்டூ லிப் கலரிங்லாம் வந்து பண்ணுறாங்க, கரெக்டாக தெரியல. அது வந்து நீங்கள் எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கு? ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி லிப் பிக்மெண்டேஷன், லிப் கலர் கரெக்ஷன்ஸு, லிப் ஷேட்ஸு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா பீப்புள்ஸு எப்படி நம்ம மைக்ரோபிளைடிங் டாட்டோ பண்ணுறாங்களோ அதுவுமே பெர்மனன்ட் சொல்யூஷன் சொல்லி டாட்டோ போய்டும். அதை தெரிஞ்சே பண்ணுறாங்க நிறைய பேர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லிப்பில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 சிட்டிங் மினிமம் 10 சிட்டிங்ஸ் எடுக்கும். ஏன்னா இஸ் உங்களுக்கு ஸ்கின் கிடையாது, டிஷ்யூஸ் ஏரியா. லிப் வந்து உங்களுக்கு டிஷ்யூஸ் ஏரியா. ஸோ நார்மலாக பண்ணாலே உங்களுக்கு பல்ஜிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இஸ் ஸ்லோ ப்ராசஸில் தான் பண்ண முடியும். ஆனால் பீப்புள்ஸுக்கு அவ்வளோ டைம் கிடையாது. ஸோ ஒன் டைமில் வந்து நான் வந்து லிப்ஸ் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லி டாட்டோ பண்ணி அதில் உள்ள சின்ன வெயின்ஸை வந்து ரப்சர் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லிப்பே உங்களுக்கு ஒரு 5 இயர் மாடலில் தான் வந்து நின்றுச்சு. ஸோ லிப்பே பண்ண வேண்டாம், இது பண்ணுறது ஃபேக்கு, இது வந்து லாங் லாஸ்டிங் கிடையாது, நம்ம கேட்ட கலர் ஷேட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா இது பீப்புள்ஸ் தப்பாக பண்ணுற ஒன்று இவங்க சூஸிங் டாட்டோவில் போகிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கேர் நம்ம சொல்லுவோம், பிஃபோர் கேருமே சொல்லுவோம். ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் எடுக்கக்கூடாது, ஆல்கஹால் எடுக்கக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஓகே இந்த மாதிரியெல்லாம். இன்னொன்று கெஃபைன் ஐட்டம்ஸ் குடிக்கக்கூடாது, ஹீட்டாக எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம டைமிங் டியூரேஷன்ஸ் கொடுப்போம். இட்ஸ் ப்ராப்பராக சிட்டிங்ஸ் கரெக்டாக வந்து நம்ம சொல்கிறத கரெக்டாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சார் ரியலி அமேசிங்காக இருக்கும் லிப்பு. நிறைய ஆக்ட்ரஸும் பண்ணியிருக்காங்க, ஆனால் நிறைய பேருக்கு அது ஃபெயிலியராக தான் போயிருக்கு. அது ஏன் மேம்? கண்டிப்பாக இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் இன்றைக்கி மேல் ஃபீமேல் கிடையாது. போத் ஆஃப் டேக் த ஆல்கஹால், போத் ஆஃப் டேக் அண்ட் த சிகரெட்
இதை மேக்ஸிமம் பீப்புள்ஸ் ஏன் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அதிக ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அ மிங்கிள் ஒர்க். இது இப்போ பண்ணக்கூடாதுன்னு நினச்சா அவங்களால பண்ணாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி ஃப்ரீ அப்படின்னு நினைப்பாங்க, திடீர்னு ஷூட்டுக்குன்னு கூப்பிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இன்றைக்கி லிப் பிக்மெண்டேஷன் போட்டிருப்பீங்க, நாங்கள் ஒரு 1 வீக் எதுவுமே அப்ளிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ப்ராடக்ட் கொடுத்துருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுநாள் லிப்ஸ்டிக் அடிப்பாங்க. ஸோ அவங்களோட ஆஃப்டர் ப்ராசஸ் வந்து அவங்க கரெக்டாக பண்ண முடிகிறது இல்லை. நிறைய ஃபெயிலியருக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக அவங்க வந்து கைட்லைன்ஸ் எடுத்து பண்ண முடியல. அவங்களோட ஒர்க் ஷெடியூல் அந்த மாதிரி இருக்கனால பண்ண முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று ஆஃப்டர் கேரை ப்ராப்பராக நார்மல் பீப்புளுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. எல்லாருக்கும் என்னென்னா 1 டைம் பண்ண உடனே ரிசல்ட் வந்துடணும் அப்படின்னு. அந்த மாதிரி டிஷ்யூஸில் பண்ண முடியாது. இட்ஸ் அ டேக் டைம். ஒரே டைமில் திணிச்சு அதை வந்து நம்ம ரப் பண்ணி அந்த லிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, லிப்பெல்லாம் ஒரு சிலருக்கு இவ்வளோ பெருசாகிட்டு நிறைய பேருக்கு பல்ஜிங், நிறைய பேருக்கு லிப்பை வந்து ரிகவரி பண்ண முடியாமல் இட்ஸ் ஸ்டாண்டர்டாகவே ஆகிடும். மேம் லிப்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஐ ட்ரீட்மெண்ட், இந்த ஐலைனர், பெர்மனன்ட் ஐலைனர் அதெல்லாம் போட்டு கூட நிறைய பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லிப்பு மாதிரி தாண்டா எதுவுமே. ஐலைனர் அப்படின்றது யாரெல்லாம் பண்ணணும் சிம்பிளாக. இப்போ இதில் ஐலைனர் வருது, பிஎம்யூ, இது வந்து ஒரு பியூட்டிஷியன்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது நார்மல் பர்சன்ஸும் கற்றுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து எங்கே வெயின் இருக்குது, எங்கே ஆர்ட்ரி இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு ஐஸ் கிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமலைஸ்டு வெயின்ஸ் இருக்கும். அந்த வெயினை அவங்க நீடில் வச்சு ஆக்சுவலாக ப்ரிக் பண்ணும்போது வெயினை வந்து கட் பண்ணிடுவாங்க, இல்லை பல்ஜ் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக ஐலேஷே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அப்போது இவங்க தான் பண்ணணும்னு இல்லாமல் இதை எல்லாரும் எல்லாமே பண்ணணும்னு பண்ணும்போது தான் இது பிரச்சனை வருதே தவிர, ஆனால் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணால் இதில் நோ சைட் எஃபெக்ட்ஸ். இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தப்பாக பண்ணனால இன்றைக்கி அந்த ஐலைனர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியராகவே போயிடுச்சு. எப்படி லிப் வந்து ஃபெயிலியர் ஐலேஷஸ்லாம் இந்த மாதிரி எப்படி ஃபெயிலியர் ஆச்சோ அதே மாதிரி ஐலைனர் காஜலுமே ஃபெயிலியர் ஒன்று தான். ஸோ ப்ராப்பரான ஆள்கிட்ட போனால் இஸ் அ குட்மா. இந்த மாதிரியான பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து செலிபிரிட்டிஸால் மட்டும்தான் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மல் பீப்புள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை உங்ககிட்ட எடுத்துக்க முடியுமா? இது ஆக்சுவலாக ஒரு தப்பான கண்ணோட்டம் தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து செலிபிரிட்டிஸ் தான் பண்ண முடியும், இட்ஸ் அ நார்மல் பீப்புள் பண்ண முடியும்னு கிடையாது. இட்ஸ் அ நார்மல் ப்ரைஸ் தான். ஆனால் பீப்புள் பார்க்கும்போது இது செலிப்ரிட்டிக்கான ப்ரைஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு காமனாக ஒரு பேசிக்காக நீங்களும் நானும் மட்டும் ஜஸ்ட்டு பேசுவோமே. ஒரு நார்மலாக இன்றைக்கி காஸ்மெட்டாலஜிக்கு எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணுறோம். எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் செலவு பண்ணுற அதே காசு தான். இது டே பை டே செலவு பண்ணுவோம், அது 1 டைம் செலவு பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு ஐப்ரோஸ் எடுத்துக்கோங்க. வெளியில் போயிட்டு ஒரு ஐப்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் டேக்ஸ் அது இதுன்னு சேர்த்து 120. ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி பண்ணுவோம் அட்லீஸ்ட். இப்போ இதே 1 டைம் பண்ணிவிட்டு 3 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு உங்களோட ஐப்ரோ அழகாக இருக்கும்ன்றோம். அப்போ எதுக்கு இதில் எவ்வளோ காசு அதிகமாக இருக்குது? நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற அதே அமௌண்ட்டு தான் இருக்கும். ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டைம் எடுத்த உடனே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது டே பை டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். இப்போ இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஐப்ரோவே இல்லை, நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ அப்போ பண்ணி தான் ஆகணும், மைக்ரோ பிளைடிங் பண்ணி தான் ஆகணும்னு வரும்போது அவங்க எல்லாரும் இப்போ ஒன்ஸ் ஏஸ்தட்டிக்கில் நம்மளை விட பீப்புள்ஸ்க்கு நல்லாவே அனுபவம் இருக்குது. இங்கே வந்தோன்னே கேட்பாங்க, ஆக்சுவலாக மேம் இது பண்ணால் எப்படி இருக்கும், இது பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும் நாலேஜ். ஸோ யூடியூப்லாம் என்னைக்கு வந்துச்சோ அன்றைக்கி பீப்புள்ஸுக்கு நாங்கள் சொல்லவே வேணாம், அவங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸோ இது அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஒன்லிமா. ஸோ சிறுக 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 நீங்கள் காசு போடுறதுக்கு ஒரு 1 டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ மேம் இப்போ இந்த டாக்டர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸோ இல்லை 3 இயர்ஸ் ஒன்ஸோ அப்கிரேஷன் இருக்கும். அவங்க திருப்பி படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காஸ்மெட்டாலஜிலையும் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ எங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லுவோமே, இப்போ எங்ககிட்டயே வந்து மெடிக்கோஸ்ன்னு இருக்குது, பாராமெடிக்கல் கோர்சன்ஸ் இருக்குது, உங்களுக்கு நான் மெடிக்கலுக்கு. இப்போ நம்ம வந்து நீங்கள் கேட்குறது மெடிக்கோஸ். இப்போ மெடிக்கோஸ் கோர்ஸில் எங்ககிட்டே 8 டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. இப்போ ஃபெலோஷிப் இன் த பெர்மனன்ட் மேக்கப்னு ஒரு கோர்சஸ் இருக்குது, ஃபெலோஷிப் இன் மெடிக்கல் காஸ்மெட்டாலஜின்னு ஒன்று இருக்குது, ஃபெலோஷிப் இன் ஏஸ்தட்டிக் காஸ்மெட்டாலஜின்னு கோர்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் 1 by 1 அப்கிரேடு.
ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரின்னு ஒவ்வொரு கோர்சஸ் இருக்குது. இப்போ இதுலேயே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு தான் நாங்கள் காஸ்மெட்டாலஜி வரும். இப்போ ஹேருக்கு அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேருக்கு ட்ரைகாலஜி ஃபெலோஷிப் இந்த ட்ரைகாலஜி, பிஜி டிப்ளமா இன் ட்ரைகாலஜி, அட்வான்ஸ் டிப்ளமா இன் ட்ரைகாலஜின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அப்கிரேடு கோர்சஸ் நிறைய இருந்துகிட்டு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே படிச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி பீப்புள்ஸ் கேட்குற கேள்விகளுக்கு நம்மளால் பதில் கொடுக்க முடியுமே தவிர, ஸோ என்றைக்கோ படித்ததை வச்சு இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியும். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் டே பை டே ப்ராடக்ட் மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று நியூ லான்ச் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சாதான் நம்மளால் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்விக்கோ கஸ்டமர்ஸ் கேட்குற கேள்விக்கோ நம்மளால் பதில் சொல்ல முடியும். மேம், மேக்கப்பில் கான்டோர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பெர்மனன்ட் கான்டோர் அப்படின்னு சொல்லி காஸ்மெட்டாலஜியில் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக மேக்கப்பில் வந்து அதுதான் மேக்கப்பில் நீங்கள் பியூட்டி மேக்கப்பில் போது இஸ் த பெர்மனெண்ட் ஒன் கிடையாது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செமி பெர்மனெண்ட் மேக்கப். நான் உங்ககிட்ட அப்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் பெர்மனெண்ட் மேக்கப்னால நான் 2 years 5 years ஆகும். ஸோ தட் வந்து கன்சர்ன் த செமி பெர்மனெண்ட் மேக்கப் ஒன்லி. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் பிபி க்ளோ ஷேட்ஸ் நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கான்டோரிங் வேணாலும் சரி, பிளஷ் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு இந்த பிபி க்ளோ மெத்தட்லேயே உங்களுக்கு நீடிலிங்கில் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிஸ்லாம் வந்து நம்ம ஸ்கின்னை கட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ ரவுண்ட் ஃபேஸ் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஓவல் ஷேப் வரணும் அப்படின்றதுக்கு தான் கான்டோரிங் மேக்கப்பில் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க மேம்? ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து நீங்கள் கேட்குறது வந்து பிளாஸ்டிக் சர்ஜர் ரைட்? ஓகே, அது வந்து உங்களுக்கு சர்ஜிக்கல் காஸ்மெட்டாலஜி, இது மெடிக்கல் காஸ்மெட்டாலஜி. பிளாஸ்டிக் சர்ஜரியில் கான்டோரிங் பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுற கான்டோரிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஆக்சுவலாக என்ன பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், இது நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இஸ் அ நைஃப் அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அ மைக்ரோ நீடிலிங்கில் நம்ம பண்ணுற ப்ரொசீஜர் தான். ஸோ சேம் அதை தான் நான் உங்களுக்கு அகைன் ஐட்டலும் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மைக்ரோ நீடிலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீடில்ஸ் அவைலபிலிட்டி இஸ் நிறைய நீடில் இருக்குது. நானோலேருந்து உங்களுக்கு 12, 9, 13, 16, 42 அந்த மாதிரி நிறைய நீடில்ஸ் இருக்குது. அந்த ஸ்கின் டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மைக்ரோ நீடிலிங்ஸில் பண்ணுவோம். அது உங்களுக்கு ஓப்பன் கட் அண்ட் wound இஸ் த பிளாஸ்டிக் சர்ஜரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இஸ் அ மெடிக்கல் பிளாஸ்டிக் சர்ஜன், இது நான் மெடிக்கல் பிளாஸ்டிக் சர்ஜரி. இதுவுமே வந்து உங்களுக்கு கன்சிடர் த பிளாஸ்டிக் சர்ஜன் ஒர்க்கில் தான் வரும். இது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் த நான் மெடிக்கல், கட் பண்ணுறது கிடையாது. கட் பண்ணாமல் இஸ் நீடிலிங் மைக்ரோ நீடிலிங்கில் நம்ம பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ரொசீஜர். ஸோ காஸ்மெட்டாலஜி அண்ட் ட்ரைகாலஜியில் வந்து நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அதுக்கு மேம் ரொம்ப அழகாகவும் பதில் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேம்.